1901 அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணம் தமிழ்நாடு உள்ளடக்கிய பகுதியில் கல்வி கற்றவர் எஜுகேட்டட் லிட்ரஸி ரேட் 1%. அந்த 1%ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எந்த சாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த சமூகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு அணியிலே கொண்டு வந்து நம்மை அரசியல் படுத்தினார்கள். அம்பேத்கர் மிக அழகாக சொல்லுவார், there are differences between learned people and intellectual people. எல்லா படிச்சவங்க கிடையாது. இப்போ எங்களெல்லாம் நான் நாடாளுமன்றத்துக்கு போகிற முன்னாடி வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். லேர்னட் அட்வொகேட்ஸ் வாங்க, மை லேர்னட் ஃப்ரெண்டு வாங்க, ஆர்கியூ பண்ணும்போது கோர்ட்டில் எம்ஏ பிஏ எம்ஏ பிஎல்னு போட்டிருந்தாவே லேர்னட், அவர்கள் கற்றிருக்கிறார்கள், பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் சிந்தனையாளர்களோ அந்த அறிவை பயன்படுத்துவதோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ட்ரானமி படிச்சிருப்பாங்க, எப்படி வருகிறது கிரகணம் என்று படித்திருப்பார்கள். சூரியன் எப்ப சந்திரன் மறைக்குது, அப்படி மறைத்தால் என்ன நிகழும் என்பதையெல்லாம் அஸ்ட்ரானமியில படிச்சுட்டு வீட்டுக்கு போய் சந்திர கிரகணம், பாம்பு வந்து நிலாவை முழுகுது, அதுக்காக தோஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை. அப்ப அறிவியலுக்கும் நம்பிக்கைக்குமான இடையில் போட்டி வந்த போது உங்களை அறிவியல் பக்கம் திருப்பி அரசியல் படித்த இயக்கம் தான் பெரியாருடைய இயக்கம். அந்த இயக்கத்திற்கு பின்னால் அந்த தத்துவம் தான் அவர் சொன்ன திராவிட தத்துவம்.